இன்னைக்கு ரொம்பவே தரமான ஒரு வெப் சீரிஸ் அவங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ட்ரூ பிளட் அப்படிங்கிறது இந்த வெப் சீரிஸோட பேரு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட லூசியானாவில் பான் டேம்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரம் இருக்கு. அந்த நகரத்துல சூக்கி ஸ்டாக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வெயிட்ரஸ் இருக்கா. அவளுக்கு மற்றவங்க மனசுல பேசுறதெல்லாம் வெளியே கேட்கும். ஷீ இஸ் அ டெலிபத்திக். இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வாழ்ற வேம்பேஸ் எல்லாம் வேம்பேஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு இத்தனை வருஷமா பதுங்கி இருந்த வேம்பேஸ் எல்லாம் வெளியே வந்து மனுஷங்களுக்கு ஈக்குவலா வாழ ஆரம்பிக்குதுங்க. இப்படி இருக்க ஒரு நிலைமையில தான் சூக்கி ஸ்டாக் ஹவுஸ் பில் காம்ப்டன் அப்படிங்கிற ஒரு 177 வயசு பழைய வேம்பையரை சந்திக்கிறா. சூக்கி ஸ்டாக் ஹவுஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவ யாரை டேட்டிங் பண்ணாலும் அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிருந்தனால மனுஷங்களை டேட்டிங் பண்ணவே இவளால முடியல. சோ எதிரில் இருக்கவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தான் காதல் சுவாரஸ்யமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட சூக்கி ஸ்டாக் ஹவுஸ் அப்படி யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருந்தப்பதான் கதைக்குள்ள வராரு வேம்பியர் பில் காம்ப்டன். இவங்க ரெண்டு பேரோட காதலை மையமா வச்சு கதை நகர ஆரம்பிக்குது. இந்த கதையில இருக்க ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பின் கதை இருக்கு. அது எல்லாமே நார்மலான கதைகளான்னு கேட்டா அதுதான் இல்ல. இந்த கதையில இருக்க முக்காவாசி கேரக்டர்ஸ் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வச்சிருக்க கிரியேச்சர்ஸா இருக்காங்க. ஷேப் ஷிஃப்டர்ஸ், ஸ்கின் வாக்கர்ஸ், பேர் வுல்ஃப்ஸ், பேர் பேந்தர்ஸ், டீமன்ஸ், ஜாம்பிஸ், ஃபேரிஸ், விச்சர்ஸ், மேனேட்னு ஏகப்பட்ட சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸும் அந்த கிரியேச்சர்ஸ்களை பத்தியும் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. முக்கியமா வேம்பேரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ் அப்படிங்கறதுனால வேம்பேர்களோட பின் கதையும் அவங்க தற்காலத்தில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கதையும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. வேம்பேர்களுக்குன்னு தனி ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குழு தலைமை வகிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழு சொல்றது தான் உலகத்தில் இருக்க எல்லா வேம்பையர்ஸும் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுக்குன்னு சில பல சட்டங்களையும் வச்சிருக்காங்க இந்த வேம்பையர்ஸ். அந்த சட்டங்களை மீறினா அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த தலைமை இடத்துல இருந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நம்ம ஹீரோ பில் காம்ப்டன் தான் சக்தி வாய்ந்த வேம்பையரான்னு கேட்டா அதுதான் இல்ல. அவருக்கு அடுத்ததாக ரொம்பவும் பவர்ஃபுல்லான வேம்பையர்ஸ் இருக்க தான் செய்றாங்க. பில் காம்ப்டனே பார்த்து பயப்படுற வேம்பையர்ஸும் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த வெப் சீரிஸ் மொத்தம் 7 சீசன்களை கொண்டு இருக்கு. ஒரு சீசன்லயும் குறைஞ்சது 12 எபிசோட் இருக்கு. வேம்பேர்களோட நிலைமை என்ன ஆகுது, மனிதர்களுக்கு ஈக்குவலா அவங்க கடைசி வரைக்கும் வாழ முடியுதா, சூக்கி ஸ்டாக் ஹவுஸ் அப்புறம் நம்ம பில் காம்ப்டனோட காதல் என்ன ஆச்சு, மறக்காம பாருங்க.